Hello everyone. In this video we are going to discuss about 12th Max Chapter 2 Complex Numbers பத்தி நம்ம examples பார்க்க போறோம். First என்ன example அப்படின்னு பார்த்தீங்கன்னா if 1 plus z by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta. This is given in the question. What we have to prove is show that z is equal to I tan theta. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட given என்னவோ அதை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வாட் இஸ் given in the question? 1 plus z by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் இருந்து இசட்டோட வேல்யூ இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ் டேர்ம். ஸோ நமக்கு டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கு? 1 மைனஸ் இசட் டேர்ம் இருக்கா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ இது என்ன ஆகும்? டிவிஷனில் இருக்கிற இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ அப்போ 1 plus இசட் இஸ் ஈக்குவல் டு 1 minus இசட் இன்டூ cos 2 theta plus I sin 2 theta. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ 1 into cos 2 theta plus 1 into I sin 2 theta. அதே மாதிரி மைனஸ் இசட் இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே மாதிரி மைனஸ் இசட் இன்டூ செகண்ட் டேர்ம். ஸோ இப்போ வாட் இஸ் த ஆன்சர்? இது கூட இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா cos 2 theta 1 into இந்த டேர்ம் அப்படின்னா பிளஸ் I sin 2 theta. அதுக்கப்புறம் மைனஸ் இசட்டோட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் இசட் காஸ் 2 theta மைனஸ் இசட் ஐ சைன் 2 theta. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இசட் டேர்ம்ஸ்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன், நம்பர்ஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ இப்போ இசட் டேர்ம்ஸ்லாம் என்ன இருக்கு? ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இசட் இருக்கு. ஸோ அப்போ அங்கே இசட் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இசட் காஸ் 2 theta மைனஸ் இசட் ஐ சைன் 2 theta. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ பிளஸ் இசட் காஸ் 2 theta பிளஸ் இசட் ஐ sin 2 theta which is equal to what are the remaining terms in the term and then in the term. So அப்ப cos 2 theta plus I sin 2 theta. இந்த இடத்துல நமக்கு left hand sideல ஒரு 1 இருக்கா? ஸோ அது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 1 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இசட் டேர்ம் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம்ல இருந்து நான் இசட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காமனாக வெளியில் எடுக்க போறேன். அப்போ வாட் ஆர் த ரிமைனிங் டேர்ம்ஸ்? 1 plus cos 2 theta plus I sin 2 theta which is equal to cos 2 theta plus I sin 2 theta minus 1. ஸோ இப்போ இசட் டேர்ம் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த டேர்மை இசட் போக ரிமைனிங் உள்ள டேர்மை நான் என்ன பண்ணுறேன்? ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது இது என்ன ஆயிரும் அப்படின்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு cos 2 theta plus I sin 2 theta minus 1 divided by இந்த டேர்ம் நமக்கு இங்கே என்ன இருக்கு? 1 plus cos 2 theta plus I sin 2 theta. நெக்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா cos 2 theta minus 1 இருக்குல்ல, எந்தெந்த டேர்ம்ஸை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? cos square theta is equal to 1 plus cos 2 theta divided by 2 நமக்கு தெரியுமா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 plus cos 2 theta ஓட வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 cos square theta which is equal to 1 plus cos 2 theta. ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 2 cos square thetaன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி sin square theta ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 1 minus cos 2 theta divided by 2. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன தேவைப்படுது? 1 minus cos 2 theta ஓட ஃபார்முலா தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஆல்ரெடி டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 2 theta minus 1 அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 2 sin square theta which is equal to 1 minus cos 2 theta. ஸோ ஒரு மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா minus 2 sin square theta which is equal to cos 2 theta minus 1. ஸோ அப்போ இந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சா? அது போக ரிமைனிங் நமக்கு ஃபார்முலாவில் சம்மில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா sin 2 theta ஓட வேல்யூ நமக்கு தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் sin 2 theta?
2 sin theta into cos theta. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த எல்லா வேல்யூஸையும் கொண்டு போய் இந்த சம்ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ which is equal to 1 minus cos 2 theta minus 1 பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் minus 2 sin square theta. ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு பிளஸ் I sin 2 theta பதிலாக ஃபார்முலா நான் என்ன சொன்னேன் 2 sin theta into cos theta divided by 1 plus cos 2 theta பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் 2 cos square theta. ஸோ அப்போ 2 cos square theta plus I into sin 2 theta ஓட ஃபார்முலா என்னது 2 sin theta into cos theta which is equal to இதுல வந்து நம்ம எந்தெந்த டேர்ம்ஸை காமனாக வெளியில் எடுக்கலாம்னு பாருங்க. இதுலையும் 2 sin 2 theta இருக்கு, அதே மாதிரி இதுலையும் 2 sin 2 theta இருக்கு. ஸோ I'm going to take common as 2 sin 2 theta. What is the remaining term? Minus sin theta plus I cos theta. அதே மாதிரி டினாமினேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 cos thetaன்ற டேர்ம் காமனாக இருக்கா. ஸோ அப்போ 2 cos theta into what is the remaining term? Cos theta plus I sin theta. ஸோ இப்போ 2 கேன்சல் ஆயிருமா. இப்போ நமக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 தெரியுமா. ஸோ அப்போ இந்த மைனஸ்க்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த I ஸ்கொயரோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ sin theta by cos theta into நியூமரேட்டர்ல நமக்கு என்ன இருக்கு I ஸ்கொயர் sin theta. இந்த மைனஸ்ன்ற டேர்முக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன் I ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். sin theta plus I into cos theta by cos theta into cos theta plus I sin theta. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நியூமரேட்டர்ல இருந்து I டேர்மை காமனாக வெளியில் எடுக்க போறேன். இங்கேயும் I ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் நமக்கு I டேர்ம் இருக்குல்ல. ஸோ நான் I டேர்ம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காமனாக வெளியில் எடுக்க போறேன். which is equal to I into sin theta divided by I sin theta plus cos theta divided by cos theta into cos theta plus I sin theta. ஸோ இப்போ இங்கே பாருங்க I sin theta plus cos theta, அதே மாதிரி I sin theta plus cos theta. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிருமா. sin by cosனா நமக்கு என்ன தெரியும் tan. ஸோ அப்போ முன்னாடி ஒரு I இருக்கிறனால I tan theta. ஸோ அப்போ Z is equal to I tan theta. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. That's it. Thank you.